இத மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாசகத்துல. வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி. இந்த வரியோட பொருள் என்னன்னா, இந்த உடற்பிறவி மெய்யென்று நினைச்சு இருக்கும். இது நிரந்தரமான உடல், இது உண்மையான உடல், இது பலமான உடல் நினைச்சு இருக்கும். ஆனா இது ஒரு நாள் வெந்து விழப்போகுது. இந்த உடல் வெந்து விழப்போகுது. ஒரு நாள் இந்த மண்ணுக்குள்ள போகுது. ஆனா இதை நம்ம நினைச்சு பார்க்காம வினைய பெருக்கி இருக்கும், வினைய அதிகப்படுத்தி இருக்கும். இந்த உடல் பிறவியே வினைய கழிக்க வந்ததுதான், வினைய குறைக்க வந்ததுதான், வினைய அழிக்க வந்ததுதான். ஆனா நம்ம அதை விட்டு வினைய பெருக்கின்னு இருக்கோம், வினைய அதிகப்படுத்தின்னு இருக்கோம், வினைய உண்டாக்கின்னு இருக்கோம். வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி. அழுத்தமா சொல்றார் நம்ம பெருந்தகை, அழுத்தமா சொல்றார் மாணிக்க வாசக பெருமான். இது ஒரு நாள் வெந்து விழப்போகுதுப்பா, இந்த உடல் வெந்து விழப்போகுதுப்பா, ஒரு நாள் மண்ணுக்குள்ள போகுதுப்பா. உன் பாவ வினைய அழிச்சிட்டு இறைவனோடு கலக்கத்தாம்பா இந்த மனித பிறப்பே. நீ அதை விட்டு வினைய பெருக்கின்னு இருக்கேப்பா, பாவ வினைய பெருக்கின்னு இருக்கேப்பா, புரிஞ்சிக்கப்பா, சிந்திச்சு பாருப்பா, உணர்ந்து பாருப்பான்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு.